வெல்கம் டு வனி சேனல். இப்போ என்ன செய்ய போகிறோன்னாக்கா, ஈவினிங் டைமில் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தாக்கா, ஆனியன் பகடா தான் செய்ய போகிறோம். ஆனியன் பகடா நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம், நல்லா டேஸ்டியாக எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு தோலோட பூண்டு எடுத்து வெங்காயத்தை போட்டுட்டு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி ஒரு துண்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதில் பூண்டு ஒரு 10-15 பல் பூண்டு எடுத்து அதையும் அப்படியே தோலோடு நசுக்கி போட்டுட்டு, ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணி போட்டுடலாம். அதிலே போட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு, இந்த வெங்காயத்தோடு அந்த சால்ட்டை போட்டு நல்லா பிசைஞ்சி விட்டாக்கா அதில் தண்ணி விடும். நம்ம அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம். இதில் 2 ஸ்பூன் கடல மாவு, 2 ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு. கடல மாவு 2 ஸ்பூன்னா அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கணும், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். அதில் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதையும் ஊற்றி அந்த மாவோட நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சி எடுத்துட்டு அடுப்பில் வானலை வச்சு எண்ணெயை ஊற்றிடலாம். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா அதிலே அப்படியே கிண்டி விட்டுடலாம். அப்போ தான் பகடா நல்லா கிறிஸ்பாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே எடுத்து நம்ம அப்படியே உதுத்து போட்டுக்கணும். அந்த பகடாவை கட்டி கட்டியாக போடக்கூடாது, வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி உதுத்த மாதிரி போட்டால் தான் பகடா நல்லா கிறிஸ்பாக இருக்கும், நல்லா வெந்தும் இருக்கும். பகடா போடும்போது மேலே மேலே போடக்கூடாது, எட்ட போடணும். மேலே மேலே போட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு வேகாமல் இருக்கும். அப்படியே தீயை சீராக வைக்கணும், இல்லைன்னா பகடா தீஞ்சி போய் கசப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெயை கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம போட்டுட்டு ஒரு செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுடலாம். சாயந்தர டைமில் ஏதாவது சாப்பிட்ணும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுனாக்கா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் கடல மாவு இருந்தாக்கா இந்த மாதிரி ஆனியன் பகடா போட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இதுக்குன்னு கடைக்கு போகணுன்னு அவசியமும் இருக்காது. பகடா வெந்துருச்சு. நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தாக்கா நம்ம அதில் பொரிச்சு போட்டுடலாம். அந்த பகடாவில் உள்ள எண்ணெயெல்லாம் அதில் இழுத்துரும். இது மீதி இருக்கிற மாவையும் அதில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். லாஸ்ட்டாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலை பொரித்து எடுத்து இந்த பகடாவில் போட்டு சாப்பிட்டாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதோடு விட்றாதீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், ஆல் இந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.